எளியோர்க்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். ஆண்டவரின் ஆவியின் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை இவ்வுலகிற்கு அறிக்கையிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். நம்பிக்கை அலைகளின் அன்பு உறவுகளே, நாசரேத்து இயேசு இன்றைய நாளிலே தன்னுடைய பணி வாழ்வு எப்படி இருக்க போகின்றது, தன்னுடைய பணி வாழ்வு யாருக்கானது என்பதை தன்னுடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்துகிறார். இதை விவிலிய அறிஞர்கள் மேனிஃபெஸ்டோ ஆஃப் ஜீசஸ் இன் நாசரேத் என்று சொல்லுகிறார்கள். அதாவது மேனிஃபெஸ்டோ என்று சொன்னால், எப்படி ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை, தன்னுடைய தேர்தல் அறிக்கையை அறிவிக்கின்றதோ, அதே போன்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறையாட்சி பற்றிய நிலைப்பாட்டையும் அவர் செய்யவிருக்கின்ற பணியையும் எடுத்துரைக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு லூக்கா நற்செய்தியாளர் இந்த நற்செய்தியை எழுதிய பின்னணி என்ன, எந்த கால சூழலில் இது எழுதப்பட்டது, எதற்காக லூக்கா நற்செய்தியாளர் மட்டும் இதை நமக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இயேசுவின் இந்த வார்த்தைகளை, தன்னுடைய பணிவாழ்வு குறித்த நிலைப்பாட்டை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாருங்கள், எதற்காக இயேசு இத்தகைய நிலைப்பாட்டை அந்த சமூகத்தில் அன்று எடுத்தார் என்று பார்ப்போம். ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை. யார் இந்த ஏழைகள்? யார் இந்த ஒடுக்கப்பட்டோர்? யார் இந்த பார்வையற்றவர்கள்? அன்புக்குரியவர்களே, இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இப்பொழுது நான் உங்களோடு லூக்கா நற்செய்தி எழுதப்பட்ட அந்த பின்னணியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். லூக்கா நற்செய்தியை எழுதியவர் லூக்கா நற்செய்தியாளர். அவர் ஒரு மருத்துவர். முக்கியமான கருத்து, அவர் ஒரு புறவினத்தார், ஒரு யூதர் அல்லாதவர். இந்த ஒரு கருத்து முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இதை எப்பொழுது இவர் எழுதுகிறார்? கிபி 80களில் இதை எழுதுகிறார். கிபி 70 அந்த எருசலேம் தேவாலயம் உடைக்கப்படுகிறது, அடித்து நொறுக்கப்படுகிறது. அந்த சூழலில்தான் அந்த 80களில் லூக்கா நற்செய்தியாளர் இந்த நற்செய்தியை எழுதுகிறார். எதற்காக இந்த நற்செய்தியை எழுதுகிறார் என்பதை புரிந்து கொண்டால்தான் இயேசுவினுடைய இந்த வார்த்தைகளையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, அந்த லூக்கா நற்செய்தியாளர் பவுலோடு இணைந்து பயணம் செய்த ஒரு மறைபரப்பு பணியாளர். தான் கண்டது, பார்த்தது, கேட்டது, அவர் எல்லாவற்றையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் நடந்த அந்த சூழலுக்கு ஏற்றார் போல்தான் இந்த நற்செய்தி எழுதுகிறார். குறிப்பாக புறவினத்தார்களுக்காக இந்த நற்செய்தி எழுதுகிறார். காரணம், இந்த கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு அமைப்பு, சமயம் என்று சொல்ல முடியாது, ஒரு குழு யூத சமயத்தை சார்ந்து இருந்தது. அந்த யூத சமயத்தில் ஒரு அங்கமாக இருந்தது. பின்பு அது எண்ணிக்கையில் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு தனி குழுவாக, ஒரு தனி சமயமாக மாறுகிறது. எருசலேம் தேவாலயம் உடைக்கப்பட்ட பொழுது, அடித்து நொறுக்கப்பட்ட பொழுது, நிறைய யூதர்கள் கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைக்க மறுக்கிறார்கள், தயங்குகிறார்கள். எனவே அந்த நேரத்தில் அதிகமாக கிறிஸ்துவில நம்பிக்கை வைத்த மனிதர்கள் யார் என்று சொன்னால், யூதர் அல்லாத புறவினத்தார்கள். யூதர்களால் நாய்கள் என்று ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகளாக கருதப்பட்டவர்கள், புறம் தள்ளப்பட்டவர்கள். அந்த மனிதர்கள் தான் இயேசுவிலே அதிகமாக நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கின்றார்கள். லூக்கா நற்செய்தியாளரும் கூட நான் சொன்னதை போல ஒரு புறவினத்தார். எனவே அந்த காலச்சூழலிலே யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்டார்களோ அவர்கள் எல்லோருமே ஏழைகளாக, ஒரு புறம் தள்ளப்பட்டவர்களாக சமூகத்தில் பார்க்கப்பட்டார்கள். அந்த சூழலிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறியிருந்த அந்த யூதர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கிறிஸ்தவர்களாக மாறியிருந்த புறவினத்தார்களுக்கு தான் பிரச்சனை எழுந்தது. சமூகம் சார்பாக அவர்கள் புறவினத்தார்கள் என்று ஒதுக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவை அவர்கள்
ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறியிருந்தாலும் கூட அவர்கள் புறவினத்தார்கள் என்று யூதர்களால் பார்க்கப்படுகிறார்கள். ஏன் கிறிஸ்தவ யூதர்களாலும் பார்த்து ஒதுக்கப்பட்டார்கள். அந்த சூழலில் இந்த புறவினத்தார்கள் கிறிஸ்தவர்களாக மாறியிருந்தவர்கள், அந்த சூழலில் கிறிஸ்தவர்களாக மாறியிருந்த புறவினத்தார்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை ஏற்படுவதை உணர்ந்தார்கள். நமக்கும் இந்த கிறிஸ்துவுக்கும் தொடர்பு இருக்கின்றதா? நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் இன்னும் என்னை புறவினத்தார்கள் என்றுதான் பார்க்கிறார்கள், என்னை வெறுக்கிறார்கள், எங்களை ஒதுக்குகிறார்கள், எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார்கள். எனவே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றதா? ஒரு எதிர்நோக்கு இருக்கின்றதா? ஒரு வாழ்க்கை இருக்கின்றதா? எங்களுக்கும் இந்த இயேசுவுக்கும் இன்னும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா என்கின்ற கலக்கத்தில, அச்சத்தில, கவலையில, ஒரு குழப்பத்தில இருக்கின்ற பொழுதுதான் லூக்கா நற்செய்தியாளர் இந்த அற்புதமான புறவினத்தார்களுக்கென்று எழுதப்பட்ட இந்த லூக்கா நற்செய்தியை எழுதுகிறார். அதன் வழியாக அந்த 70, 80, 90களில வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லாமல், ஒரு தெளிவில்லாமல், ஒரு பயத்தோடு இருந்த புறவினத்தார்களாக இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக இந்த நற்செய்தியை எழுதி, உங்களுக்கும் இந்த இயேசுவுக்கும் இன்னும் தொடர்பு இருக்கின்றது. இந்த இயேசு கிறிஸ்து உங்களை போன்ற ஏழை எளிய மக்களுக்காகத்தான் வந்தார். உங்களை போன்ற சமூகத்தில் புறம் தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்டவர்களுக்காகத்தான் வந்தார். இந்த இயேசு உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லோருக்குமான இயேசுவாக இருக்கிறார். இந்த இயேசு எல்லோருக்கும் வாழ்வை கொடுக்கிறார், எல்லோருக்கும் விடுதலை கொடுக்கிறார். இந்த இயேசு எல்லோருக்கும் பொதுவான கடவுள் என்பதை இந்த நற்செய்தியின் வழியாக எடுத்துரைக்கிறார். அந்த காரணத்தினால்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில எப்படி பணி செய்தார், யாருக்காக பணி செய்தார். எனவே நீங்கள்தான் ஏழைகள், நீங்கள்தான் ஒடுக்கப்பட்டவர்கள், உங்களுக்காகத்தான் இயேசு வருகிறார், உங்களுக்காகத்தான் இயேசு வாழ்வை கொடுக்கிறார், மீட்பை கொடுக்கிறார். உங்களுக்காகத்தான் இந்த இறையாட்சி என்பதை இயேசு கிறிஸ்து இன்றைய அந்த மேனிஃபெஸ்டோ ஆஃப் நாசரேத், நாசரேத்திலே அறிக்கையிடுகிற தன்னுடைய பணி ஏற்பு அந்த நிகழ்ச்சியில, அந்த நிகழ்வில தன்னுடைய பணி வாழ்வை பற்றி எடுத்துரைக்கிறார் என்று லூக்கா நற்செய்தியாளர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்துக்கு எத்தனையோ முறை சென்றிருந்தாலும், எத்தனையோ முறை அந்த தொழுகை கூடத்தில் இறை வார்த்தையை பகிர்ந்திருந்தாலும், இன்று அவர் செய்கின்ற இந்த அரிதான செயலானது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கின்றது. காரணம், இந்த முறை இவர் தனியாக செல்லவில்லை, தூய ஆவியின் வல்லமையோடு செல்கின்றார் என்று லூக்கா பதிவு செய்கிறார். ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார், பின்புதான் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய இந்த பணிவாழ்வை பற்றி அவர் 4 விதமான விஷயங்களை பேசுகின்றதில் அவர் முதன்மைப்படுத்துகின்றது என்ன? ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் என்று சொல்லுகிறார். ஆக யார் இந்த ஏழைகள்? யாருக்காக இவர் இந்த நற்செய்தி அறிவிக்க வருகின்றார்? அவர் அறிவிக்க வந்த நற்செய்தி என்ன? அவர் அறிவிக்க வந்த நற்செய்தி என்பது கடவுளின் மீட்பு. லூக்கா நற்செய்தியை பொறுத்தவரையில் மீட்பு என்பது ஏதோ இறந்த பிற்பாடு விண்ணுலகில் ஒருவர் அனுபவிக்க கூடியது அல்ல. இன்றைய காலத்தில் இந்த விண்ணுலகில மட்டுமல்ல, இந்த பூவுலகிலும், இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுதும் நல்ல நிலையோடு, மனித மாண்போடு, விடுதலையோடு, மனதிலே நிம்மதியோடு, மகிழ்ச்சியாக வாழுகின்றதைத்தான் லூக்கா நற்செய்தியாளர் மீட்பு என்று சொல்லுகிறார். அந்த விதத்தில் இயேசு கிறிஸ்து இன்று ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்திருக்கிறேன். அந்த நற்செய்தி என்பது வாழ்க்கை என்பது எல்லோருக்குமானது, விடுதலை என்பது எல்லோருக்குமானது, மனித மாண்பு என்பது, மதிப்பு என்பது, மரியாதை என்பது எல்லோருக்குமானது என்பதை அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று அதை முதன்மைப்படுத்துகிறார். காரணம், இயேசுவினுடைய காலத்தில் ஏழைகளாக கருதப்பட்டவர்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இவர்களுக்கு இந்த கடவுளும், இந்த தேவாலயமும், இந்த விண்ணுலக வாழ்க்கையும் சொந்தம் அல்ல. அவர்களுக்கு இது புறம்பானது என்று அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். எனவேதான் இயேசு கிறிஸ்து அந்த மனிதர்களுக்கான நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக யாரெல்லாம் ஏழைகளாக இயேசுவினுடைய காலத்தில் கருதப்பட்டார்கள்? அன்புக்குரியவர்களே, முதலாவதாக ஒரு குடும்பத்தில் படிப்பறிவு இல்லை என்று சொன்னால் அவர்கள் அன்று ஏழைகளாக கருதப்பட்டார்கள். அடுத்தபடியாக பை ஜெண்டர், பிறப்பின் அடிப்படையிலே, பாலினத்தின் அடிப்படையிலே ஒரு பெண் ஏழையாக கருதப்பட்டாள். அடுத்தபடியாக பை ஃபேமிலி ஹெரிட்டேஜ்,
ஒரு குடும்பத்தினுடைய பின்புலத்தை வைத்து அவர்கள் ஏழைகளா செல்வந்தர்களா என்று பிரிக்கப்பட்டார்கள். அடுத்தபடியாக பை ரிலீஜியஸ் பியூரிட்டி, சமயத்தின் பெயரால் தூய்மையானவர்கள் ஒருவர் என்றும் தூய்மையற்றவர்களாக இந்த புறவினத்தார்கள், ஏழைகள், பாவிகள், ஒடுக்கப்பட்டவர்கள் கருதப்பட்டார்கள். அடுத்தபடியாக பை ஒகேஷன், ஒவ்வொருவர் செய்கின்ற வேலைகளின் பொறுத்து அவர்கள் ஏழைகள் என்று பிரிக்கப்பட்டார்கள். இறுதியாக பாவிகள், புறம் தள்ளப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், சட்டத்தை படிக்க தெரியாதவர்கள், ஆலயத்தில் ஜபங்களை சொல்லி பாடத் தெரியாதவர்கள் எல்லோரும் ஏழைகளாக புறக்கணிக்கப்பட்டார்கள். அவர்கள் அந்த சமூகத்தில் கடைநிலையில் உள்ள புறம் தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களாக பார்க்கப்பட்டார்கள். அவர்களுக்கென்று அந்த சமூகத்திலே மனித மாண்பு கிடையாது, மரியாதை கிடையாது. அவர்கள் எல்லோருமே மனித மாண்பற்றவர்களாக பார்க்கப்பட்டார்கள், அழைக்கப்பட்டார்கள். அவ்வாறாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள். எனவே அந்த மக்களுக்கான ஒரு இறையாட்சியை தான் இயேசு இங்கு கொண்டு வருகிறார். இயேசு என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்று பாருங்கள். ஒடுக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து நிற்கின்றார். அவர்களுக்கான நற்செய்தி அறிவிக்க வருகிறேன், உங்களுக்காகத்தான் நான் வருகிறேன். இந்த கடவுளும் இந்த கடவுள் தருகின்ற வாழ்க்கையும் உங்களுக்கும் பொதுவானது என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அடைக்கப்பட்ட அந்த வாழ்க்கை கதவை திறக்கிறார். எனவே அவர்களுக்கு அந்த நற்செய்தியை கொடுக்கிறார். அதனால தான் அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார், பார்வையற்றோர் பார்வை பெறவும் சிறைப்பட்டோர் விடுதலை பெறுவேர் என அறிக்கையிடவும் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல யாரு பார்வையற்றவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உண்மையாலுமே பார்வையற்ற மனிதர்களுக்கும் வாழ்வு கொடுக்க வந்தார், பார்வை கொடுக்க வந்தார். அடுத்ததாக இந்த புறம் தள்ளப்பட்ட மக்கள் தாங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு கடவுள் சொந்தம் கிடையாது, இவர்கள் எல்லோரும் உயர்ந்தவர்கள், நாங்கள் சமூகத்திலே கடைநிலை வாசிகள் என்கின்ற இந்த தவறான எண்ணத்தோடு வாழ்ந்து வருகின்ற அந்த மக்களுக்கு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். ஆகவே தான் அவர்கள் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் வருகின்ற இந்த இயேசு என்கின்றவர் உங்களுக்கு விடுதலையை தருகிறேன், அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த தவறான எண்ணத்திலிருந்து உங்களையே நீங்கள் உடைத்துக் கொண்டு நான் தருகின்ற இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு நீங்களும் மனித மாண்போடு இந்த உலகிலே வாழுங்கள் என்கின்ற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வதுதான் பார்வையற்றோருக்கு பார்வை கொடு. அடுத்தபடியாக சிறைப்பட்டோருக்கு விடுதலை. லூக்கா நற்செய்தியில இந்த சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என்பது பாவத்திலே சிறைப்பட்டு கிடக்கின்றவர்கள் பவர்லெஸ், ஒரு ஆற்றலற்றவர்களாக, ஒரு குற்ற உணர்ச்சியோடு சமூகத்தில் கருதப்பட்டார்கள். அவர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கான ஒரு விடுதலையை கொடுத்து மீண்டும் அவர்கள் மனித மாண்போடு மகிமையோடு ஃப்ரீடம், சுதந்திரமாக வாழ வேண்டும் என்கின்ற விடுதலை கொடுக்கிறார். அடுத்ததாக ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை என்பது பாவத்தில் இந்த சமூக பார்வையில எல்லாம் முடிந்து போய்விட்டது, புறம் தள்ளப்பட்ட மக்கள் என்கின்ற நிலையோடு வாழ்ந்தவர்களுக்கான வாழ்க்கை உரிமையை மீண்டும் இயேசு கொடுக்கிறார். ஆகவே தான் லேவியை பார்த்து, சுங்கச்சாவடியில் அமர்ந்தவரை பார்த்து எழுந்து வா என்று சொல்லி வாழ்க்கை என்கின்ற ஒரு உரிமையை கொடுக்கின்றார், ஒரு சுதந்திரத்தை கொடுக்கின்றார். பாவியான பெண் அவரை சென்று அவருடைய பாதத்தை நறுமணத்தை ஊற்றி கழுவுகின்ற பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, அமைதியோடு செல்க என்று சொல்லி அவளை மீண்டும் மனித மாண்போடு வாழ வைக்கின்றார். ஏன்? சக்கேயு லாசருடைய வீட்டிற்கு சென்று இன்றே உனக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அவரும் மனித மாண்போடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான மீட்பை, வாழ்வை கொடுக்கிறார். இதை அறிவிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிக்கையிட வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஒரு சகாப்தம், புதிய வரலாறு, எல்லோருக்குமான விடுதலை என்பது இயேசுவிலே தொடங்குகிறது, இயேசுவிலிருந்துதான் தொடங்குகிறது. இந்த நிலையைத்தான், இந்த உன்னதமான புரட்சிகரமான நிகழ்வைத்தான் லூக்கா நற்செய்தியாளர் இன்று நமக்கு பதிவு செய்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே ஆண்டவருடைய இந்த உன்னதமான ஒரு நற்செய்தியை கொண்டாடுகின்ற நாம், ஒருவேளை அவரை பின்பற்றுகின்ற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசுவை போல பிறரும் வாழ வேண்டும், பிறருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களும் இந்த சமூகத்தில் இன்று சாதியினாலே, பொருளாதாரத்தினாலே, கல்வி அறிவினாலே, சமயத்தினாலே ஒடுக்கப்படுகிற, புறம் தள்ளப்படுகிற இந்த சாதாரண சாமானிய மக்கள் மனித மாண்போடு வாழ வேண்டும், மனித மரியாதையோடு வாழ வேண்டும்.
அவர்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த இயேசு கொண்டிருந்த எண்ணம் நம்மிலும் இருக்கும் பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். எனவே அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு, மெசியாவாக ஏற்றுக்கொண்டு, அவர்களுடைய நம்பிக்கையாளர்களாக வாழுகின்ற நீங்களும் நானும், நாம் வாழுகின்ற ஊர்களிலே, பணி செய்கின்ற இடத்துல, வாழுகின்ற வாழ்க்கையில எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க பெற நாம் முயற்சி செய்வோம். நம்மளான உதவியை செய்வோம். அப்பொழுது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து விரும்பிய இறையாட்சி இன்று நம்மிலும், நாம் வாழுகின்ற இடத்திலும், பணி செய்கின்ற இடத்திலும் நிச்சயம் கட்டி எழுப்பப்படுகின்றன. May God bless you. Amen.